மீள முடியாத துயரத்திலே மாண்டு மடிந்து கொண்டிருக்கிற எண்ணற்ற மக்கள், அது விசேஷமாக கடந்த நாட்களில் கேரளா மாநிலத்தில் இந்த வயநாடு பகுதியில் நடந்ததான செயல்கள் காரியங்கள் எண்ணும்போது மன துயரத்தில் நாம் இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நிலைமையிலே மக்களுக்கு ஒரு ஆறுதலை தேவன் தர வல்லவர். ஆகிலும் இனி இவைகளை தடுக்க கூடுமா? சாத்தியம்தானா? சிந்திப்போமா? சங்கீதம் 104:32. அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும், அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். சர்வ வல்லவருடைய காரியத்தை பார்த்தீங்களா? புகையுமா? இன்றைக்கு உருகுலைந்து போயிருக்கிறது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய மகிமைக்கு முன்பாக, அவருடைய வருகைக்கு முன்பாக இவையெல்லாம் சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆக நாம் மனம் திரும்புவோம். இயற்கையை அழிக்காதபடி மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும். ஏன்னா திரும்ப அந்த இயற்கை அவர்கள் அழிக்க ஆரம்பிக்கிறது. இப்படிப்பட்ட கொடூரமான காரியம் என்ன? அவர் நோக்கி பார்க்க அதிரும், அவைகள் புகையை போல புகைந்து போகும். ஆனால் தம்மை நோக்கி கூப்பிடுகிற மக்களை மன்னிக்கவும் உயிர்ப்பிக்கவும் வல்லவராயிருக்கிறார். ஆக தங்கள் உயிரை இழந்ததான மக்களுடைய வாழ்க்கையில் ஆறுதல் பெருகிடவும் ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட அந்த அழிவை எண்ணி மக்கள் கலங்கி நின்றாலும் அந்த ஒவ்வொரு மக்களுடைய ஆறுதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை உதவி செய்யும். நீ நீதிமானை நோக்கி பார்க்கிறவர், அங்கே யாவும் ரட்சிக்கப்பட அவர்கள் புரியும். ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். மக்கள் அழிந்து விடாதபடி திறப்பட என்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரமணியே. God bless you.